அனைவருக்கும் வணக்கம். திருப்பூரிலிருந்து எஸ் தியாகராஜன், பாரம்பரிய ஜோதிடர். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு துலாம் ராசி. துலாம் ராசியினுடைய குணங்கள். துலாம் ராசியினுடைய குணம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசியின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். சுக்கிரனாலே லட்சுமி. இவங்க சிந்தனைகள் பூராமே பணம் சம்பாதிக்கக்கூடிய சிந்தனை அதிகம். துலாம் ராசியினுடைய சிம்பிள்னு பார்த்தீங்கன்னா தராசு. ரொம்ப நீதி, நேர்மை, நியாயம், ஒழுக்கம், யாரையும் ஏமாற்றக்கூடாதுன்னு எண்ணங்கள் ஜாஸ்தி. அதுபோல் பார்த்தீங்கன்னா இவங்க துலாம்னா தராசுன்னு சொன்னேன். எந்த பொருளாக இருந்தாலும் தராசு இல்லாமையே நிற்கக்கூடிய திறமை இவங்ககிட்ட இருக்குது. கண்ணில் பார்க்குறாங்கன்னா கண்ணில் பார்த்தே ஒரு பொருளை எடை போடக்கூடிய தன்மை இவங்ககிட்ட உண்டு. அதுபோல் பார்த்தீங்கன்னா இது இந்த ராசி பர்டிகுலராக ஒரு கடை வீதியை குறிக்குன்னு சொல்லுவாங்க. கடை வீதியை இந்த ராசி குறிக்க போகுது. அப்போது இவங்களுக்கு வியாபார சிந்தனை ஜாஸ்தி. ஒரு வியாபாரம் செய்யலாம், தராசு வச்சு என்னென்னவெல்லாம் பண்ணணுமோ அந்த தொழிலெல்லாம் இவங்களுக்கு செய்யலாம் அப்படின்னு ஆசை வரும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இவங்க அழகு சார்ந்த வேலை செஞ்சால் நல்லபடியாக இருக்கும். ஒரு ஃபேன்சி, ஒரு பியூட்டி பார்லர், ஒரு ட்ரெஸ்ஸு தைக்கிறது, இந்த மாதிரி ஒரு தொழில் எல்லாமே இந்த ராசிக்காரங்களுக்கு ஈஸியாக அமையும். நல்லாவே செட் ஆகும். இந்த ராசிக்காரங்களுக்கு அதெல்லாம் செட் ஆகும். அதுபோக பார்த்தீங்கன்னா ஒரு தவறை செஞ்சால் ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஏன்னா தராசு கரெக்டாக நிற்கிது. நீதிபதி மாதிரி ஒரு தவறு செய்கிறாங்கன்னா தவறை இவங்களால ஏற்றுக்கவே. யார் தவறு செஞ்சாலும் சரி தவறை ஏற்றுக்க மாட்டாங்க. நியாயம் எங்கே இருக்குதோ அங்கே தான் இந்த துலாம் ராசிக்காரங்க நிற்பாங்க அப்படிங்கிற அமைப்பு. சரி, வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னு கேட்டால் ஒவ்வொரு ராசி ஜோதிடம் என்பது எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை, எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். இது எல்லாத்துக்கும் போய் சேரட்டும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் சொல்கிறேன். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சரி, உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை ஜாஸ்தி. அந்த உதவி செஞ்சுட்டு அது ஒரு சின்ன பிரச்சனை வரும் பாருங்கள். உதவி இவங்களே செஞ்சுருவாங்க. இவங்க செஞ்ச உதவியிலையுமே பிரச்சனை வரும். அதுக்கு போட்டு மண்டை சோரிஞ்சிட்டு கொண்டுருப்பாங்க. யாருக்கு பண உதவியாகட்டும் இல்லை சப்போர்ட் பண்ணுறதாகட்டும், எல்லா பிரச்சனையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மைகளுக்கு அதிகம். அதுலேயே இவன் எதுக்கு இந்த உதவி செஞ்ச, யார் உன்னை செய்ய சொல்லி கேட்டோமா அப்படின்னா அதுலேயே பிரச்சனை. உதவி செஞ்சவங்களே கொண்டு வருவாங்க. செஞ்சவங்களுடைய ரிலேஷனை யாராவது ஒருத்தர்னு வச்சுங்களேன், அது கொண்டு வந்தாங்கன்னா அதுலேயும் பிரச்சனை அதை தவிர்க்க முடியாத சூழ்நிலைனால அதை நின்றுப்பாங்க. எல்லாத்துக்கும் மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க. அதே மாதிரி மதிக்கலை அப்படின்னா இவங்க ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாங்க, திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் சார் இந்த துலாம் ராசியை ஏற்றுக்கும். கரெக்டாக இல்லைன்னா அது யோசிக்கவே செய்யாது. அதே மாதிரி எல்லா விதமான வேலைக்கும் சிந்தனை யோசித்து தான் இவங்க ஒரு வேலையை செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. காலபூசனுக்கு இது 7வது ராசி. எதிர்பார்ப்பு என்னென்னலாம் எதிர்பார்க்கிறோமோ அந்த எதிர்பார்க்குற மாதிரி இருந்தால் தான் இதனுடைய விதி, இதனுடைய நிலை நல்லா இருக்கும். அதே மாதிரி எல்லாமே எதிர்பார்க்கறது எல்லாமே இது கிடைக்கும். அதுவோ பாசம் உண்டு, அழகு உண்டு. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாசக்காரங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இரட்டை பெயர் தான் இவங்களுக்கு, இரட்டை பெயர் தான் வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா தீப சாதனா, 2 தீபான்னு வருது, சாதனா எப்படி வேணால் மாற்றி கூப்பிட்டுக்கலாம். கவி பிரியா, கவின்னு வருது, பிரியான்னு வருது. இப்போ இந்த மாதிரி மாற்றி டபுள் பெயராக இருக்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு உண்டு. ஏன்னா துலாமில் இரட்டை ஆண் பிடிச்ச மாதிரி ஒரு தராசு சிம்பிள் தான் அதில் இருக்குது. அப்போ இரட்டைத்தன்மை, இரட்டையான ஒரு பெயர் இவங்களுக்கு உண்டு. எந்த விஷயமா இருந்தாலும் ஜாலியாக இருப்பாங்க, ஜாலியாக பேசுவாங்க. ஏன்னா அழகு நளினம் எல்லாமே சுக்கிரன். இதன் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். சுக்கிரன் யாருங்க? ஆசைக்கு அதிபதி, தேவைக்கேற்ப பணத்துக்கு அதிபதி. எல்லா சௌகரியமும் இவங்களுக்கு, அதாவது எப்படி சொல்லணும்னா கஷ்டப்படாமையே கிடைக்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு உண்டு. அதுவும் பக்தி அதிகம். அதாவது என்ன சொல்கிறேன்னா சாமி கும்பிடக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகம். எல்லா விதமான கோயிலுக்கும் இவங்க போயிருப்பாங்க. துலாம் ராசிக்காரங்க ஒரு 40 வயசு 50 வயசு நபர்களை பார்த்தீங்கன்னா எந்த கோயிலை சேர்ந்த கோயில் நான் போயிட்டு வந்தேன். சுற்றுலா பிரியர், சுற்றி பார்க்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு ரொம்ப 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 அதிகம். எங்கே போனாலும் நானும் போகிறேன்ட்டு போயிடுவாங்க. ஏன்னா சந்திரன் போய் உட்கார்ந்தா தான் அது ராசியே. அப்போது துலாத்தில் போய் சந்திரன் உட்காந்துச்சுன்னா, சந்திரன் அப்படின்னாலே சுற்றுலா சுற்றி பார்க்குறது. அந்த துலாமில் உட்காந்தாலே அந்த மாதிரி அவங்களுக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு சுற்றுலா பிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க.
இவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா அடுத்தவங்க பஞ்சாயத்துக்கு வரணும், அடுத்தவங்க வந்து தான் பிரச்சனை தீர்ப்பாங்க. அந்த மாதிரி தான் இவங்களுக்கு பிரச்சனையே வரும். ஆனால் அடுத்தவன் பிரச்சனைக்கு இவங்க தான் நீதிபதி. வேற பிரச்சனை என்ன நீ இப்படி பண்ணுற, என்ன நீ அப்படி பண்ணுற அப்படின்ட்டு இவங்க தான் ஒரு நீதிபதி மாதிரி. தன் பிரச்சனைக்கு அடுத்தவங்க வந்து பஞ்சாயத்து பண்ணுறாங்க. ஏன் தன் பிரச்சனைக்கு நீங்களே நீதிபதியாக இருந்து பண்ணிக்கலாமே? அந்த அமைப்பு இவங்களுக்கு இல்லை. அடுத்தவங்க பிரச்சனைக்கு இவங்க நீதிபதியாக போய் நின்று பதில் சொல்கிறதோ வேடிக்கையாக இருக்கும். பதிலெல்லாம் கரெக்டாக இருக்குங்க. எங்கே நியாயம் இருக்குதோ அங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி வேலை சம்மந்தப்பட்டதுலாம் அழகு சார்ந்த பியூட்டிஷியன், அழகு சார்ந்த வேலைகளும் சூப்பராக இருக்கும். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா வியாபார சிந்தனை நல்லா இருக்குங்க. வியாபார சிந்தனை இவங்களுக்கு சூப்பராக இருக்கும். பேச்சாற்றல் அதிகம். அதாவது ஒரு சிறந்த அறிவாளிங்கிற அளவுக்கு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்ச மாதிரியே பேசுவாங்க. அதே மாதிரி எதிர்கால சிந்தனை, நாளைக்கு இது வேணும் அப்படின்னு எதிர்கால சிந்தனை இவங்களுக்கு ஜாஸ்தி. பணம் சம்பாதிச்சு பணத்தை சேர்த்து வைக்கக்கூடிய திறமை ஜாஸ்தி. எல்லாமே நேரு வழியில் தான். இவங்களுக்கு தான் தராசு அப்படின்னாலே அவ்வளோ தான் சரிசமமாக இருக்கணும். இந்த வேலை செஞ்சால் எனக்கு இதை கொடுப்பியா. நம்ம குழந்தைகள்லேயே பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு தெரியும். ஒரு 2 குழந்தை இருக்கிற வீட்டில் யாராவது துலாம் ராசியாக இருந்துருச்சுன்னா, ஒரு பொண்ணு பாய் விரிச்சுதுன்னா காலையில் இன்னொரு பொண்ணு பாய் சுருட்ட சொல்லுவாங்க. இந்த மாதிரி எச்சிலே போடுவாங்க. அவங்களுக்கு எப்படி எச்சிலி போட்டோன்னா நான் விளைக்கலன்னா நீ வீடு கூட்டு. இந்த மாதிரி குழந்தைகளுக்குள்ள அந்த எசிலிகள் நடக்கும். எசிலி அப்படின்னா உங்களுக்கு ஏட்டிக்கு போட்டி. இந்த ஏட்டி போட்டி பண்ணக்கூடிய திறமை, ஏற்றிப்படி தன்மைப்படுறது இந்த துலாம் ராசி தான். ரொம்ப நியாயமாக இருக்காங்க. இந்த துலாம் ராசிக்காரங்கிட்ட ஒரு பெருசாக உள்ள ஒரு வக்ர புத்தி, ஒரு கோப குணங்கள் இதெல்லாம் இருக்காதுங்க. ஒரு நியாயமாக இருந்தால் அங்கே இருப்பாங்க. நியாயம் இல்லைன்னா அவங்ககிட்ட பேச பண்ண மூஞ்சி அடிச்ச மாதிரி 2 வார்த்தை பேசி போட்டு இவங்க வாட்டுக்கு வந்துடுவாங்க. அந்த மாதிரி அமைப்பு தான் இந்த துலாம் ராசிக்கு உண்டு. துலாம் ராசிங்கிறது வந்து ஒரு காற்று ராசிம்பாங்க. பேச்சு மறந்துடுவாங்க. காற்று எப்படி அடிச்சுட்டு போயிடுது அந்த மாதிரி பேச்சை மறந்துடுவாங்க. இது வந்து ஒரு ஆண் ராசி. அதாவது துலாம் ராசி, துலாம் சுக்கிரனுக்கு 2 வீடு, ஒன்று பெண் வீடாகவும் ஆண் வீடாகவும் வரும். இது ஆண் வீடு. இதில் பிறந்த பெண்கள் ஆணாகவும் அதில் பிறந்த ஆண்கள் பெண்ணாகவும் அமைதியாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இது ஆணாந்தனை. இது வந்து ஆணாதிக்கம் உண்டு. எப்படின்னா ஒரு பெண்ணாக இருந்தால் கூட ஆம்பளைக்கு நிகராக பேச்சாற்றல் தான் நல்லபடியாக பேசி பேச்சாளரெல்லாம் இவங்க இந்த மாதிரி ராசிக்காரங்களாம் வருவாங்க. தெளிவாக அழகாக நீட்டாக பேசணும். இப்போல்லாம் இந்த துலாம் ராசிக்கு உண்டு. சரி, இதுதான் வந்து இந்த துலாம் ராசியினுடைய குணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். இந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, இது எதுக்கு தெரியுங்களா? உங்களுடைய நட்பு வட்டாரங்களுக்கு இது போய் சேரும். நட்பு நீங்கள் ஷேர் பண்ணி வச்சிங்கன்னா, நீங்கள் லைக் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுடைய நட்பு வட்டாரங்களுக்கு இந்த வீடியோ போய் சேரும் பொழுது நான் அதை ஏற்கனவே சொன்னேன். ஜோதிடம் என்பது எதிர்கால சிந்தனை. எதிர்காலத்தில் நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கூடிய ஆர்வம் எல்லாத்துக்குமே உண்டு. நான் வந்து இந்த வீடியோவை போட்டு உங்களுக்கு நான் ஒப்படைக்கிறேன். உங்கள்கிட்ட நீங்கள் என்னை இந்த வீடியோவை பார்க்குறீங்க, உங்களுக்கு நான் ஒப்படைச்சிடுறேன். உங்களுடைய நட்பு வட்டாரங்களுக்கு இது போய் சேர்ந்துச்சுன்னா தான் எனக்கு ஆட்கள் அதிகரிக்க ஒவ்வொரு விஷயமா நிறையா விஷயங்கள் ஒவ்வொரு விஷயமா கண்டுபிடிச்சிட்டு வரோம். இப்போ துலாம் ராசியினுடைய குணம்தான் சொன்னோம். இந்த துலாம் ராசியில் எந்தெந்த கிரகம் உச்சமாகுது, எந்தெந்த கிரகம் நீசமாகுது அப்படிங்கிற பலன் எடுத்தோம்னா இதிலேயே நம்ம எப்படி எல்லாம் சம்பாதிக்க முடியும், எப்படிலாம் பணத்தை சேர்த்து வைக்க முடியும் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் நிறைய இருக்குது. பேசிகிட்டே போனால் எவ்வளோ நேரம் வேணால் பேசலாம். அதுக்கு இது காரகம் தான். காரகத்தில் கொஞ்சோண்டு ஒரு மீறி போச்சுன்னா நான் ஒரு 10% தான் 10% இல்லை, அதுக்குள்ளே தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் ஆயிரக்கணக்கான காரகங்கள் இருக்குது. ஜோசியம்ங்கிறது தான் மறைஞ்சு ஒரு விஷயத்தை நமக்கு தரும். அந்த மாதிரி விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். நீங்கள் ஷேர் பண்ணும்போது, லைக் பண்ணும்போது, அடுத்தவங்களுக்கு போய் சேரும்போது ஆட்கள் எண்ணிக்கை அதிகரிக்க இன்னும் புது விஷயமாக கண்டுபிடிச்சி தரலாங்கிற எண்ணத்தில் தான் இருக்கிறோமுங்க. அதனால் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போதும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது நான் போடுற அடுத்த வீடியோ உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதுக்காக நீங்கள் அதை பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். திருப்பூர்லேருந்து எஸ் தியாகராஜன், பாரம்பரிய ஜோதிடர். நன்றி.